வணக்கம் அன்பு நண்பர்களே. சன் அஸ்ட்ரோ மீடியா நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 21/4/2026 பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். மேஷ லக்கணம். இருப்பு இன்று 3 நாழிகை 17 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:01. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 8:47 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 6:15 வரை ரோஹிணி, பின்பு மிருகசீரிடம். நாமயோகம் இன்று மாலை 4:33 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 8:47 வரை பத்திரை, பின்பு இரவு 7:35 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 6:15 வரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் விழா தொடக்கம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமார்களை வழிபட உங்களுக்கு என்ன தெளிவு உண்டாகக்கூடுங்க. ஏன்னா விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் சங்கரர் ஜெயந்தி இருக்குங்க இன்றைய நாள். அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு மிக சிறந்த நாளாகவும் இருக்குங்க. வேலுண்டு வினையில்லை. முருகனுடைய வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்வது உண்டு போங்க. அதுபோல் வேலுண்டு வினையில்லை என்றெல்லாம் கூறுவார்கள்ங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளையும் அதனால் மனக்கவலையும் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா கவலைகளும் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்கினால் போதுங்க. அதே போல் நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாக பலிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்க சிறப்பான பரிகாரங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லப்படுதுங்க. அப்போ நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் தாங்க. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாமுங்க. அப்போ முருகன் என்றாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தாங்க. புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனுடைய வேல் கருதப்படுதுங்க. அப்போ வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்று தொட்டு சொல்லக்கூடிய ஒரு கூற்றாகவும் இருக்குங்க. அப்போ முருகனுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டதுங்க. சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் எல்லாமே கூறுதுங்க. அதாவது வேல் என்பதே சக்தியினுடைய அம்சம்ங்க. அதனால தான் வேலிற்கு சக்தி வேல் என்ற ஒரு பெயரும் வந்ததுங்க. முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் என்ற வினை சொல்லே நீண்டு தான் வேல் என்ற ஒரு பெயர் சொல்லாகிறதுங்க. ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படுங்க. பராசக்தியினுடைய வடிவமே வேலாயுதம் என்பார்கள்ங்க. அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலியன சொற்கள் பார்த்தீங்கன்னா வேலின் உருவமாக உள்ள பராசக்தியை குறிப்பினவாகுங்க. அப்போ முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம்ங்க. வெல்லும் தன்மையுடையது வேல். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால அதற்கு வெற்றிவேல் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டதுங்க. வேல் உணர்த்துவது என்னவென்றால் வேலின் அடிப்பகுதி
ஆழமாகவும், இடைப்பகுதி விசாலமாகவும், நுனிப்பகுதி கூர்மையாகவும் அகன்று இருக்குங்க, ஆழமாகவும் இருக்குங்க. அப்போ கூர்மையானது இதெல்லாம் உணர்த்துவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு கூர்மையெல்லாம் அகன்றும், அறிவானது கூர்மையாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேலுடைய தத்துவம் உங்களுக்கு உணர்த்துதுங்க. அப்போ வேல் வழிபாடு பார்த்தீங்கன்னா முருக வழிபாட்டில் மிகவும் தொன்மை வாய்ந்தது தான் வேல் வழிபாடுங்க. இன்று பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்டது தான் நவீன வடிவமே சக்தி வேல் வழிபாடுங்க. அப்போ சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியும் தனையன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகுங்க. அப்போ மனம் பாரமாக இருக்கும் நேரங்களில் மனதுக்குள்ள சக்தி வேலை நினைத்து கொண்டு ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க என்று சொன்னால் மனம் லேசாகி விடுங்க. வேல் வைத்திருப்பவர்கள் முறையாக பூஜைகள் அபிஷேகங்கள் செய்ய வேண்டுங்க. அப்படி செய்ய முடியாதவர்கள் பெரிய வேல் வாங்குவதை தவிர்ப்பது மிக நல்லது. உள்ளங்கையை விட சிறிய அளவிலான வேல் சக்தி குறைவானது என்பதால் அதில் எந்த ஒரு தோஷமும் ஏற்படுவதில்லைங்க. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்து வருவது மிகவும் நல்லது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தீங்கன்னா மிக சகல சம்பத்துக்களும் சௌபாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் செய்யலாம். பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்குங்க. தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை என்று எந்த உலோகத்திலும் வேல் வாங்கி வைத்து கொள்ளலாம். அப்படி வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவர்களை வாங்கி கொடுக்க சொல்லி அவர்கள் கைகளாக நீங்கள் வாங்கி கொள்ளலாமுங்க. வேல் வழிபாடு செய்பவர்கள் பூஜை அறையில் முருகனுடைய படத்தின் முன்பு சிகப்பு பட்டு துணி விரித்து அதில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் பச்சரிசி நிரப்பி வேலை அதில் சொருகி வைக்க வேண்டுமுங்க. ஒவ்வொரு முறையுமே வேல் பூஜை செய்யும் பொழுது காய்ச்சாத பால், பசும்பால், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வைத்து கொள்ளலாமுங்க. பின்பு வேல் விருத்தம் பாடலை பாடிக்கொண்டு பூஜை செய்வது இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடுங்க. அப்போ வேல் விருத்தம் முருகனுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய வேலை பற்றி புகழ்ந்து பாடுவதாகுங்க. அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் முதல் தொகுப்பில் 10 பாடல்கள் இருக்குங்க. இப்பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள், குங்குமம், விபூதி அபிஷேகம் எல்லாம் செய்து அவல் பொறி, கற்கண்டு, நெய்வேத்தியம் வைத்து முருக மந்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சகல செல்வங்களையும் மாறி வழங்கக்கூடியதாக உங்களுக்கு அமையக்கூடுங்க. இப்போ வேலை வணங்குவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடி குழந்தை பேர் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. அதே போல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடும். கல்வியில் மேன்மை அடையக்கூடும். மனபயம் நீங்கி வலிமை உண்டாகும். வியாபாரத்தில் லாபம், பில்லி சூனியம், நவக்கிரகங்களால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் இதெல்லாமே நீங்கக்கூடுங்க. சகல ஐஸ்வர்யங்களுமே உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுளை பெறலாமுங்க. அதே போல் சொந்தமாக வீடு மற்றும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி செல்வம் பெருகக்கூடும். வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்துல வேலின் ஆற்றலும் முருகனுடைய ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது உங்களுடைய பக்தர்களுடைய நம்பிக்கையும் ஆன்றோர்களுடைய நம்பிக்கையும் ஆன்மீகவாதிகளுடைய நம்பிக்கையாகவும் இருக்குங்க. அப்போ இந்த வேலை வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்வது மிக சிறப்பை தருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொள்வதற்கு மிக ஏற்ற நாள், விவசாய பணிகளை செய்ய மிக சிறந்த நாள், பற்களை சீர் செய்வதற்கு மிக உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:42 மணி முதல் 7:22 மணி வரை, ரிஷப லக்கணம் 7:23 மணி முதல் 9:16 மணி வரை, மிதுன லக்கணம் 9:17 மணி முதல் 11:22 மணி வரை, கடக லக்கணம் 11:23 மணி முதல் 1:33 மணி வரை, சிம்ம லக்கணம் 1:34 மணி முதல் 3:39 மணி வரை, அதே போல் கன்னி லக்கணம் 3:40 மணி முதல் 5:39 மணி வரை, துலாம் லக்கணம் 5:40 மணி முதல் 7:39 மணி வரை, விருச்சக லக்கணம் 7:40 மணி முதல் 9:44 மணி வரை, தனுசு லக்கணம் 9:45 மணி முதல் 11:56 மணி வரை, மகர லக்கணம் 11:57 மணி முதல் 2:02 மணி வரை, கும்ப லக்கணம் 2:03 மணி முதல் 3:56 மணி வரை, மீன லக்கணம் 3:57 மணி முதல் 5:37 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபகோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க.
ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைன்னே சொல்லலாமுங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்கள் எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தருங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, 12 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா ரத்தம், மருத்துவம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. செவ்வாய் ஹோரையில் ஒருவர் நிலம் வாங்குவதாக இருக்கட்டும், விற்பதாக இருக்கட்டும், அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவதாக இருக்கட்டும், சகோதரர் பங்காளி பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கட்டும், அதே போல் சொத்து பிரிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், உயிர் எழுதுவது, இரத்த தானங்கள் பண்ணுறது, உறுப்பு தானங்கள் பண்ணுறது, மருத்துவ உதவிகள் செய்வது, இவற்றை எல்லாத்தையும் மேற்கொள்ளலாமுங்க. அதே போல் நீங்கள் இந்த செவ்வாய் ஹோரையெல்லாம் ஆயுத பிரயோகத்தையெல்லாம் துவங்கினீங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. செவ்வாய் அழிவுக்குரிய கிரகம்ங்க. அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டுட்டு வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹோரை எந்தவித நல்ல காரியங்கள் செய்யவும் உகந்த நேரம் இல்லைங்க. இருப்பினும் நீங்கள் தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் செய்யலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமையில் ராமர் பக்தரான அனுமனுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளுங்க. அப்போ இன்றைய நாள் அனுமனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் ஆரஞ்சு நிற திலகம் வைப்பது, ஆரஞ்சு நிற உடைகள் அணிந்து கொண்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஹனுமனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே உங்களுடைய துணை நின்று உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி பெற செய்வாருங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் மேஷம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளையுமே இன்றைய நாள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போமுங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியனும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகும், விரயஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு.
இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. அப்போ நீங்க அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ஆன்மீகம் தொடர்பான ஒரு சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் எல்லாமே ஆதரவாக செயல்படுவாங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் விவேகமுடனும் கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரருக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோடு இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தா கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல் மன உறுதி தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு சற்று தாமதங்களுடன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதால இன்றைய நாள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகுவும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன் சனி பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் சூரியனும் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிறைந்த நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போது உங்களுடைய திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முன்னேற்றங்களான ஒரு பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு சிறந்த பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய கணவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் சில ஆதரவுகள்லாம் மேம்படக்கூடும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள்
முயற்சிகள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அணுகுமுறைகளால் பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபடுங்க. வழக்கமான பணிகளில் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமுடனும் இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுகளுடன் திடீர் செலவுகளும் ஏற்பட காண்பீங்க. சகோதரர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்குவங்கள் ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணம் எல்லாத்தையும் இன்றைய நாள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் விற்பனைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் அவர்கள் உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிரமங்களை எல்லாத்தையுமே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படும். அதே போல உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அபாரமான ஒரு திறமை வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு காணப்படுவதால இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சாதித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. அதே போல உங்களுடைய பிரியமானவர்களுடைய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்பட காண்பீங்க. குழந்தைகள் விஷயங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முழு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதற்குண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே விரைந்து முடிவெடுப்பீங்க. அதற்கு உண்டான அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி இருப்பெல்லாம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால உங்களுடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் போட்டித் தேர்வுகளில் கொஞ்சம் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இன்றைய நாள் மனதில் இருந்த அச்சங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய
காணக்கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிட சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. குழந்தைகள் விஷயங்கள்ல, கல்வியில இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள், சில சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகம் காணப்படுதுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க. அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய், புதன், சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே
ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனதில் புதுவிதமான ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முதுநிலை கல்வி விஷயங்களில் ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடன் சார்ந்த ஏதாவது செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயந்திர பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுமுங்க. தீர்க்கமான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு சில பாராட்டுக்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் சூரியனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்துல ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்ல வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழில பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்துல உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்ப இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்துல மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்துல குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமை எல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடன் நீங்கள் விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அருமையான ஒரு நாளாக மாறுங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி உங்கள் மனதளவுல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைய நாள் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக கூடுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைவது உறுதிங்க. அதனால இன்றைய நாள் வெற்றிக்கு உகந்த நாளாகவும் இருக்கு, உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய விசேஷங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எல்லா விதத்திலுமே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு. அதனால உங்களுடைய தோற்றப்பொழிவுல சில மாற்றங்கள் உண்டாகலாம். நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுப்பது, சில மாற்றங்களை எல்லாம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க. மற்றவர்களிடம் இருந்து விலகி செயலாற்றுவதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுதுங்க. அப்போ தற்பெருமையான பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கு. உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. சக வியாபாரிகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக தேவைப்படுதுன்னா திருமால் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு, தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப இன்று எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் நீங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் பணியாற்றுவீங்க. இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய லாபங்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாகவே உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்புடன் நீங்க நடந்து கொள்வீங்க. அதனால மனம் விட்டு பேசுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்பட போகுது. குடும்பத்துல குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகி மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள்லாம் கணிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு மிக மனதிற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க இன்றைய நாள். அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயருங்க. புதிய முதலீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு லாபகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறந்து காணப்படுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இருப்பதால ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுலையுமே உங்களுக்கு இன்றைய நாள் வராதுங்க. மிக அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான எண்ணல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதுல நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பயணங்களால உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடும். உங்களுடன் பணிபுரிவோர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் சற்று உங்களுக்கு அதிக நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியனும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதனால உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல நீங்க வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு அதே போல சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்க கூடுங்க. நல்ல தொழில் விஷயங்கள்ல நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகள் விஷயங்கள்ல நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்க முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்துல சில விஷயங்கள் பண்ணா கூட நீங்க பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்க இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்க பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்பவுமே நீங்க அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நீங்கள் மற்றவர்களுடன் சில மோதல் போக்கை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. பேச்சுக்கள்ல நிதானமாக இருப்பதும் மிக சிறப்பாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகுவும் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன் சனி பகவானுடைய பயணமும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடைய பயணமும் அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும்
களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும் 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின முயற்சிகள் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுவீங்க. தைரியம், ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. கல்வியில இருந்து வந்த உங்களுக்கு ஆர்வமின்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதற்கு சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படுங்க. சிலருக்கு சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வாழ்க்கை துணை உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறைய காணப்படுதுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைய நாள் நிறைய இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை மற்றும் மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு திறம்பட உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு நீங்க போடும் பொழுது அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாக காண்பீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வீங்க. அப்போ துணையுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான மனது பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. நீங்க அதே போல உங்களுடைய உறவினர்களுடைய அதாவது விழாக்கள்ல நீங்க கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியின்மையில கொஞ்சம் ஆர்வமின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. குழந்தைகள்ல கல்வி தான் முக்கியம். அதனால கல்வியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. அதனால இந்த கடன் விஷயங்கள்ல நீங்க எதையுமே நீங்க சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு மனநிலையில நீங்க இருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதளவுல தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுங்க. அதனால ஆரோக்கியத்துல உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாக கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. போராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தொழில் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. இணையம் சார்ந்த ஏதாவது பணிகள்ல இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதார பிரச்சனைகள் குறைவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மற்றும் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க.
உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகுவும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்கள்ல ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்துல கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்ப எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பத்தி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கலைத்துறைகள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பற்றி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் பேசினாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம், யோகா, நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் திடீர் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய மணி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியனும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா இரண்டுமே கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சி முழு திறனை நீங்கள் போட்டால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அப்போ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பெரியோர்களுடைய ஆசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ கட்டுமான துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ எதுலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ உறவினர்களிடம் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படுமானா அப்போ இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. இப்போ இன்றைய நாள் சமூக பணிகளில் உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் எந்த இடத்துலையும் நிதானத்தை கடைபிடிங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உயர்வு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆர்வங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் பண வரவும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லைங்க. அப்போ பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. மனதில் அடிக்கடி இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமுங்க. அப்போ சகோதரர்கள் வகையில் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் காண்பீங்க. உறவினர்களுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேரிடுமுங்க. இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் எதிர்பார்த்தபடி இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் இன்று நீங்கி அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சில தடைகளை நீங்கள் கடந்து சில பணிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகர காணக்கூடணும்னா அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை போடணுங்க. அப்போ வெற்றிகள் வேணும் அப்படின்னாலே உங்களுடைய திட்டமிடுதலும் முயற்சியும் இருக்கணுங்க. அப்போ அதிக முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருப்பதால் இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு விவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காரணம் இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் அதையெல்லாம் தவிர்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லதுங்க. ஏன்னா அந்த விவாதத்தால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள், அந்த சின்ன சண்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லது. உங்களுடைய துணையுடனான உறவை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் தான் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நன்மைகள் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எதிலையுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்க. உங்களுடைய வீட்டில் முதியோர்களுள்ள பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது இன்றைய நாள் சிறப்புங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுடைய கல்வி மென்மேலும் வளரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் அவங்களுடைய படிப்பை பற்றி நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கவலை கொள்ள தேவையில்லைங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவும் செலவும் பார்த்தீங்கன்னா இரண்டுமே உங்களுக்கு சரிசமமாக இருக்குங்க. அப்போ இதில் பாதி அதில் பாதி, செலவினங்கள் பாதி போச்சுனாலும் உங்களுக்கு வரவும் அதே போல் பாதி வருங்க. அதனால் உங்களுடைய தேவைகளை எது தேவையோ அதை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்ற வேண்டியது இன்றைய நாள் நல்லதுங்க. நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலியால் சில அவதிப்பட நேரலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. தியானம், யோகா, நடைபயிற்சி இதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தன வரவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இணைய சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதிற்கு பிடித்த உணவுகளை இன்று உண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் உங்களுக்கு மன அமைதி இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க.
கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய், புதன், சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியனும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம், எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல், மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை, லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.